நாங்கள் பேச பேச ஃபோன் வந்ததுனால நான் கண்டினியூவாக எடுக்கலான்ட்டு இருந்தா ஃபோன் அட்டன் பண்ணதுனால கட் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் டவர் கிடைக்காது. இங்கேருந்து நீ அந்தல போயிட்டோம்னா டவர் கிடைக்காது. அதனால் இப்போ நாம் மறுபடியும் ஜாயின் பண்ணி தான் இந்த வீடியோவை போடணும். இப்போ நாம் குன்றிலேருந்து மாக்கம்பாளையம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பாலம் வரும். பாலத்தை தாண்டினோன்னே லெஃப்ட்டில் போகணும். 2வது பாலத்தில் லெஃப்ட்டில் போகணும்னா ஒரு பாலம். மாக்கம்பாளையம் போகிறதுக்கு சரிங்க. பாட்டு பாடு பாட்டு எழுந்தோம்னா அவ்வளோதான். அந்தல பாரு சரியான இயற்கை காட்சி. போனால் தானே தெரியும். குன்றிங்கிறது ஒரு ஊராட்சின்னா ஓரளவு பெரிய ஊராக தான் இருக்கு. சின்ன ஊராக இருக்கு. விசேஷமெல்லாம் நடக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பாட்டு வந்துருச்சு. அதனால் அது ஒரு வீட்டில் விசேஷம். அந்த இடத்துல பாட்டு வந்துருச்சு. எங்கேயாவது பாட்டு எடுத்துட்டோம்னா காப்பி ரைட் வந்துட்டு தான் டப்புன்னு ஒன்றே பாஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு ஊர் வருது. இங்கே போகணும் மாக்கம்பாளையம். குச்சம்பாளையம் அக்கா. இங்கேருந்து மாக்கம்பாளையம் போகிறதுக்கு எந்த ரோடுங்கக்கா? இப்படி லெஃப்ட்லிங்க. சரி. இது என்ன ஊருங்கக்கா? குச்சம்பாளையங்களா? அது இன்னும் அந்தல போகணுங்க. இது மாகாளி தொட்டிங்க. இங்கேருந்து எத்தனை தூரம் போகணுங்கக்கா அந்த குச்சம்பாளையம்? கொஞ்சம் தூரம் தாங்க. அங்கெல்லாம் போனால் யானை பார்க்கலாங்களாங்கக்கா? என்ன நேரத்துக்கு வருங்கக்கா? நைட்டெல்லாம் வருங்கண்ணா? டெய்லியுமே வருங்களாங்கக்கா நைட்டு? எங்கேங்கக்கா? அந்த மாக்கம்பாளையம் போகிற ரோட்டில் எங்கேங்கக்கா? இந்த வீட்டுக்கு அந்த பக்கங்களா? ஆர்டரா? சரி ரைட்டு. இதில் போனால் பக்கங்களாங்கக்கா? ஆமாங்க. சரிங்கக்கா, நன்றிங்கக்கா. உங்கள் பேர் என்னங்கக்கா? ஃபங்க்ஷனில் இருக்கிற மைக் செட் பாட்டு வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கேட்குது. அதனால் அங்கங்கே இங்கே வர இந்த புளி வெட்டி போட்டுக்கிறாங்க. யானை வராமல் யானை அதுக்கு இந்த வராமல் இருக்கிறதுக்காக புளி வெட்டிக்கிறாங்க. அப்புறம் எப்படி புளி வெட்டினா அந்த கிண்டல தண்ணி எப்படி குடிக்கும் யானை? அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற வந்து குடிச்சிக்க வேண்டியது. கூட ஊருக்கு பாரு. குன்றி ஊராட்சி முடியுது. இதோட முடியுது. இது பார்த்தியா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அந்த இடத்துல வரு. ஆமாம், அதே அப்படியே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. குன்றி ஊராட்சி இதோட முடியுது. வெளியே போனால் மாக்கம்பாளையம் போகலாங்கிறாங்க. நாம இப்போ மாக்கம்பாளையம் போயிட்டு இருக்கோம். மாக்கம்பாளையம் போகிற ரோட்டில் போகிறோம். ஆஃப் ரோடுன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா தாக்குது. உங்களுக்கு எவ்வளோ தூரம்னு தெரியல இங்கேருந்து மாக்கம்பாளையம். பக்கம்னாங்க மொத்தத்தில்
ரோட்டில் தான் நிறைய யானை சாணங்களெல்லாம் கிடக்குது. ஒரு 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்கேயுமே யானை சாணி கிடைக்குது. இதுக்கு கூட இப்போ நிறைய யானை இருக்க மாட்டேங்குது. அந்த ரோட்டில் இருக்குதுங்கிறாங்க, அங்கே தான் பயமாக்குதுங்கிறாங்க. ஒன்றுமே நல்ல ரோடு ஆஃப் ரோடு ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுக்கு முன்னே ஓட்ட ரோடாட்டாக்குது. கார் ரோட்டு இது வரைக்கும் தான் ஆட்டாக்குது. இனிமேல் போடுறதா சிரமமான ரோடாட்டாக்குது. பாருங்க மக்களே, இந்த ரோட்டில் போக முடியுமான்னே தெரியாதெல்லாம் ரொம்பவே ரோடு மோசம். இந்த மாதிரி இடத்துல வனக்கிழங்குகள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. இது ஓட்டி அப்படின்னு அப்பா ரொம்பவே மோசமான ரோடு. ரோட்ல யாருமே வரமாட்டாங்க. அப்படியேங்கப்பா ரொம்பவுமே மோசமான ரோடு. கண்டிப்பாக சிரமத்தில் தான் போக மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வழியில் போகிறது பெரிய சிரமம்தான். ரோடு வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்குது. மாக்கமலை ரோடு பரவாயில்ல. ஆமாம், இப்போ மாக்கமலையும் தான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுப்பா. அதான் அந்த ரோட பரவாயில்ல. அந்த ரோடு ஓரளவுக்கு எல்லாம் ரோடு போட்டிருக்குறாங்க செல்வா. ரோடு போட்டு எல்லாம் பேர்ந்து போச்சு. எல்லாம் போட்டு ஒரு நட போட்டிருப்பாங்களாட்டாக்குது ஆரம்பத்தில். அந்தெல்லாம் ஓட்டாங்க அப்பா சரியான ஃபாரஸ்ட்டு. வேறு கிடக்குது. அப்போ பாரு செம்மையாகுது. ரொம்பவுமே மோசம் ரோடு. கார் எப்படி பறச்சு கிடக்குதுன்னு அது சொன்னாங்க. ரோடு மோசமாக தான் இருக்கு. எங்கேயுமே மாடு மேய்ச்சிட்டுக்கிறாங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா இந்நேரத்துக்கு இங்கே யானை காட்டுக்குள்ளார இப்படி மாடு மேய்ச்சிட்டுக்கிறீங்க தனியாக ஒத்தையில் இப்படி மேய்ச்சிட்டுக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களாண்ணா? வேறு வழி இல்லை. இங்கே வந்து நம்மளுக்கு விவசாயம் பால் மட்டும்தான். இது வேறு தொழிலும் இல்லை. இன்னும் எவ்வளோ தூரங்கண்ணா போகணும் மாக்கம்பாளையம்? ஒரு 2-3 கிலோமீட்டர் வருங்களா? 5 கிலோமீட்டர் மேலே போகணும். அது வரைக்குமே ரோடு இப்படியே தான் இருக்குங்களாண்ணா? கீழே ஒரு காரணங்க கீழே போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓ, அந்த மாக்கம்பாளையம் ரோடு அங்கே வந்து டச் ஆயிருங்க. அந்த கடம்பூர்லேருந்து வர ரோடு டச் ஆயிருங்க. சம்மந்தமே இல்லை நேரம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. குட்டி இப்போ தான் குட்டி போட்டுக்குதாட்டாச்சு. இப்போ எவ்வளோ நேரங்கண்ணாச்சு? 2 மணி நேரம் ஆச்சுங்களா? ஓ, இன்னும் அதான் நஞ்சு வந்துருக்குது பாருங்க. ஆட்டுக்குட்டியில் பரவாயில்லைங்கண்ணா. என்ன குட்டிங்கண்ணா? ஓ, பரவாயில்ல சந்தோஷம். நாங்கள் கோயம்புத்தூருங்கண்ணா. கோயம்புத்தூர் நீலம்பூருங்க. சரி, உங்கள் பேருங்கண்ணா? சரிங்க, நன்றி. போயிட்டு வரேங்கண்ணா.
குட்டி போட்டு அது பாட்டுக்கு மேலே திங்கிட்டு வரணும். ஆமாம், அப்புறம் என்ன இதுதான் அது மாதிரி நேரத்துக்கு போட்டு 2 மணி நேரத்தில் குட்டி போட்டுட்டு ஜம்முன்னு குட்டிகளே அப்படியே பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ரோடும்? ஆஹா, இந்த இடத்துல சரியான கொண்டு போய் சொல்லுவாங்க. இறக்கெல்லாம் பாரு எப்படி எல்லாம் வண்டி ரொம்ப கண்டிஷனாக இருக்கணும். இதில் மேலே மட்டும் வந்துருக்குன்னு வை செத்தா எதை இறங்குறதுனால பரவாயில்ல. நீ இது இங்கிருந்து இறங்கி இன்னொரு மலை மேலே ஏறிலையுமே இப்படி இருந்ததுன்னா மாட்டு நினைச்சிடலாம். நீ இறங்கி நடந்துதான் வரணும். மக்கா போடும் ஆட்டம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போடுது. நனஞ்சாலும் சரி இருக்க மாட்டேங்குது. இருந்து கொஞ்சம் நல்லா இருக்குனால பரவாயில்ல. ஏதோ ஆட பரவாயில்லறான். ஓரளவுக்கு ரோடு வந்துருச்சு. ஆஹா, மனசு சந்தோஷம். யானை வாக்காட்டியும் பரவாயில்லறான். ரோட்ல வண்டி ஓடுறதே பெருசு. யானை பார்க்க ஒன்று ஆசையாக வந்தோம். யானை பார்க்காட்டியும் பரவாயில்ல. அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் தப்பு பரவாயில்ல. இந்த ரோடு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கு. மறுபடியும் எங்காவது இதே மாதிரி ஆயிருப்போதோ என்னமா. ஆனால் தனியாக ஒருத்தர் போட்டு ஆடு மாடு பயம் இல்லாமல் ஆறு எல்லாம் அப்புறம் ஒரு கையில் கத்தி கத்தி வச்சிருப்பாங்க. அதுக்காக நான் யானையை சுத்தமாக யானையெல்லாம் குத்த முடியாது. அதுக்கு ஏதோ வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கலாம். ஆடு மாடுன்னு கேட்டால் அது யானை கிட்ட வராதுண்ணா. யானை ஜோசி ஆடு மாடு வராது. சரி, யானை வராடி பரவாயில்ல, வந்து பரவாயில்ல. புளி ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அறுவலை கையிலே வச்சுட்டாங்க. அப்பா ரோடு மோசம் ஆறு ஆண்டா சொன்ன மாதிரியே ஆச்சுடே. மயில் பாரு, இதில் ஒரு மயில். ஆஹா ஆஹா அல்லவே பாய். அதுக்கு இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்லடா. அதுக்கு மூட்டை பிள்ளையா தான் இருக்கு. இந்த ரோடும் கொஞ்சம் மோசமான ரோடு தானப்பா. நாக்கம்பாளையம் டு குன்றி கொஞ்சம் மிகவும் மோசமான ரோடு தான். நாம் மறுக்க முடியாது. மீண்டும் ரொம்பவுமே கஷ்டமான ரோடு வந்து விட்டது. ஆமாம், ஆறு வரும்னு நினைக்கிறேன். ஆறு குளம் எல்லாம் வரும். ஏன்னா 2 மலைக்கு நடுவில் இருந்தால் கண்டிப்பாக போடுறோம். இதில் பைக்கில் 3 பேர் மிகவும் சாதனை தான். நான் உண்மையிலுமே சாதனைண்ணா. 3 பேர் வர்றீங்க. இங்கே ஓடி ஓடி பழக்கமாகி போச்சுன்னா அது இவங்க மேலே போகிறாங்கடா. அதான் இறக்கத்துலையும் கூட இறங்கிடலாம்.
மேலே போகும்போது அந்த இடத்துல ரொம்பவுமே கஷ்டம்டா செல்வா. எப்படிதான் 3 பேர் வச்சுட்டு போகிறாங்க பாரு. நீ கூட ஓரளவுக்கு நல்லா தாண்டா இருக்குது. சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடம் ரொம்ப கஷ்டம் தான் சார். அப்படியே 2 பக்கம் பார்த்துட்டே வர்றதுக்கு இதுலேயே 3 பேர் மேலே ஏறிக்கிறாங்க பாருண்ணா. எங்கேயும் ஆகும் போக்குன்னு நாக்கில் உட்காரு. ஐயப்பா ஐயம்மா ஆண்டவா முருகா நானும் முடியா கரும்பா கம்பா கடம்பா அதில் வேலை ஆயுதா. ஓ ஓ ஓ ஓ மக்கா ஏத்தமெல்லாம் இருந்தால் நம்ம நாளில் ஓட்ட முடியாது செல்வாவிங்க மாதிரி. இறக்கணும் காட்டிக்க முடிய போயிடலாம். ஓ அதுதான் இறங்கிட்டாங்க கேட்டேன். ஸ்டாண்டு போடு அந்த பக்கம் இந்த பக்கம் வா. செல்லு கீழே வந்துருக்கா? இல்லை அந்தளவு சீக்கிரம் போய் எந்திரிக்கிற செல்லு எடுத்து கையில் வை. எப்பா பாஸ் பண்ணிட்டு. ஆமாம் லைட் எரியுதா? எரியும் போல. வர அப்பா சாமி ஆண்டவா நாங்கள் கீழே விழுந்துட்டோம். 2 பேரும் வந்து கீழே விழுந்துட்டு அப்பா ஆமாம் காலெல்லாம் வலிக்குது. இந்த லைட் வேறு எரியுது. லைட் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே எனக்கு எதுவுமே பண்ணலையே. லைட் எரியலையே. இது என்னது அப்புறம்? அது லைட்டா? ஆ சரி ஏறு கட்டி அடி வடம் நின்றுக்குது கீழே விழுந்து. அப்பா இந்த ரத்தம் வர்றது பாரு. இங்கே வருதுன்னு பாரு. இல்லை வரல. அது தொடச்சி விட்டு அப்படியே இது இந்த நேரம். சரி ஏறு. இந்த செல்லுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகல. நான் வண்டி சாஞ்சதுக்கப்புறம் தான் எட்டி குதிச்சேன். கால் வலிக்குதே கீழே விழுந்துட்டுமே. ஆண்டவா முருகா உன்னை எத்தனை முருகனை கூப்பிட்டேன் சாமி, எத்தனை கும்பிட்டேன்ல. கீழே விழுக்காட்டிட்டிய முருகா. இந்த ரோட்டில் தான் இது வரைக்கும் வந்து கீழே விழுந்துக்கிறோம். அப்பா நாள் வீடியோ எடுத்து இது வரைக்கும் எத்தனை நாள் வந்தோம், ஒன்றுமே ஆகலை. கரெக்டாக அடிபட்ட காலிலேயே வலிக்குது இப்போ.
அப்பா ஆண்டவா இருங்க இறக்கணும். இல்லடா இதில் போயிடலாம்னு நினைக்கிறேன். வம்பு இரு இறக்கணும். நடா எங்கே போய் போகிறது? எப்படின்னா இதில் 3 பேர் வந்திருப்பானுங்க. எப்படி ஏறிக்கிறானு நாம 2 பேர் கீழே இறங்குறக்க விழுந்துட்டோம். மேலே இங்கே ஓடி போச்சு. ஓட்டங்க கொக்க மக்கா. போலாமா? ஓ ஆண்டவா. ஓ அந்த ரோடே பரவாயில்லைண்ணா. ஏடா இது ரோடு இல்லைடா. இங்கே பாரு சரியான இது இறங்கிட்டா. உட்கார் அப்படியே மெதுவாக போய்க்கலாம். ஓய் ஓய் இன்னும் இறக்கலடி. இரா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா காரணம். ஏன் விழுந்தோங்கிற காரணத்தையும் கண்டுபிடிச்சு துணி விழுக மாட்டேன் சொல்லுவா. கவலைப்படாது. இது என்ன காயமாய் காய ஒரு துளிதான்டா. ஆனால் எரியுதுல்ல. இது ஒரு 6 அப்பா. இறக்கணும் அப்படி ஒன்று கிடந்து ஏறது எலி இல்லை மாட்டாங்க. நல்ல வேலையிடா இதே மாதிரி ரோடு தான் ஆலமலையில் இதை விட கொஞ்சம் மோசமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல. அவனை போய் எங்காவது உழுந்துருந்தான்னா அன்னைக்கு பாவம். ஹரிஸ் இது சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு எதாவது ஆனாலும் ஆன ஆகிட்டு போகுது. நம்மளுக்கு ஆனாலும் அப்புறம் எங்கேயும் போக முடியாதுல்ல. வலிக்குது இப்போ அடி வெட்ட இடத்துலையா. ஆண்டவா ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவராது எனக்கு போகிற வரைக்கும் காப்பாற்றாண்டவா. 2வது ஆடு பழம். இதுல ஜீப்பு வேற வருதுடா. ஆள் வலிக்குது. ஐஎடெக்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். ஐஎடெக்ஸ் வாங்கி போடுறதுக்கு நல்ல காலில் அடிக்கணும்னு தெரியாதுடா. ஏற்கனவே ஃப்ராக்சர் ஆகி முட்டிக்குள்ள பிரச்சனைக்கு இருக்க கால் அதில் வலிக்குது. அதுவும் ஆகாமல் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போய் முட்டியில் டம்முன்னு அடிச்சது.
இதில் அடித்து கையை ஊனிட்டேன். கையை ஊனினப்போ செல் ஒன்றும் ஆகல. நீ கையில் வச்சிருந்து கீழே வச்சு இல்லை கையில் வச்சிருந்தா கீழே வச்சேன். அதானே அதான். இல்லாடி என்ன ஆகிக்கிறது? ஐயோ ஏண்டா கூப்பிடானா வண்டி முதல்ல தூக்காம என்னை பிடிக்கிறீடா. வண்டி தான் எங்கள் ஆள் மேலே கிடக்குது. வண்டி தூக்குவியா? செல்வா கீழே விழுந்துட்டேன்னு தெரிஞ்சு உனக்கு போர் நீ விடுவாளா? உனக்கு நான் நில விடுவேன். எப்படி தப்பிச்சுக்குவா அப்படி? அதான் நீ விழுகல, நான் தானே விழுந்தா. நீ எட்டி குதிச்சிட்ட. வண்டி சாய் அப்படி எட்டி குதிச்சிட்டேன். எப்படி விழுந்துருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. அதான் நீ தப்பிச்ச போது எட்டி குதிச்சிட்டேன்டா. அப்புறம் சாய கால் ஊனி மேலே தூக்கி விடுவோடு. வண்டி விழுவுதுன்னா தெரியும். அம்மா வேற என்ன வர்றாங்க, அவங்க வர்றாங்க. நம்மளுக்கு ஓட்ட தெரியல அவ்வளவுதான். ஆமாடா இந்த அது 2 பொம்பளைங்க. என்ன வேணுமா 2 பொம்பளைங்க. அது ஸ்பீடாக போயிட்டு நேரம் கிளம்ப வைக்கலாம். அவங்க என்ன ஸ்பீடாக போகிறாங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அவங்க என்ன வண்டின்னு ரோடு தானே. அவர் ஓர வழியிலே போயிட்டு நம்ம அவங்க வேகமெல்லாம் நம்மளால அவர் ஓரமாக போனால் அப்புறம் கீழே தான் போகணும். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு வேறு இல்லை. மாகமலைன்னா போதும். மாக்கமலையுமே தான். சரி வேற எந்த வழியில ரோடு இல்லையில, அதனால கண்டிப்பாக இது மாகமலைன்னு தான் போகும். பாரு அசால்ட்டாக போகிறாங்க பாருண்ணா. இங்கே ஒரு ஆறு ஆளாரு. ஏதோ ஒரு ஆறு. நீ ஏண்டா இல்லவாடே உடம்பு கொக்கமக்கா நான் இறங்கிட்டா கம்மி இறங்கிருந்தா இரு நீ போ, நான் எடுக்கிறேன். டே இங்கே பாரு ஒரு நிமிஷம். எனக்கு நீ இந்த கையில் வந்து தண்ணி எடுத்து கழுவி விட்றாடே. காலில் வலிக்குது, கையும் வலிக்குது. கொண்டா கட் பண்ண. சப்பா கீழே விழுந்துட்டு தம்பி. இல்லை வேண்டாம். அது காலில் அந்த இது இருக்குது, கிரிப் பேண்டு. அப்புறம் நனைஞ்சு போயிரு பிடிச்சிக்க அப்படியே அந்தளவு போயிடலாம். சரியான ஆளும் இருக்குது. நீ வேண்டாம் எனக்கு. நான் நடந்தா வரேன். வரப்போ வேண்டாம் தூக்கி வச்சுக்கோ. அது ஒன்றும் பிரச்சனை நனைஞ்சா பரவாயில்லப்போ. ஆமாம் இது முதல் ட்ரிப் இந்த ரோட்டில் இப்படி தான் வரும். தண்ணி குடிக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடக்குது? உங்கள் பேர் என்னங்கண்ணா? மாதவன். அண்ணா உங்கள் பேருங்க? காலத்தம்படி. சரிண்ணா
நாங்கள் யூடியூப் வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோங்க. வந்து கலவில் கீழே விழுந்ததான் மிச்சம். இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் வந்துருங்க. ஏன்னா அந்தளவு ரோட்டில் போய்க்கிறோம். இந்த குன்றிலேருந்து மாக்கம்பாளையம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குதுன்னாங்களா? ஆமாங்க, இப்போ பாலம் போட்டு இருந்தது. அப்பமா நாங்களாம் போனோம்னா வழி இருந்தது போய். ஆமாங்க, வேலைக்கு ஆகலைங்க. அப்போ நீ அதில் போக முடியாதுங்களா? போகலாம், நிறைய பைக் போயிட்டு இருக்குது. நீ போனா கஷ்டம்னா போகலாம். வாரணா இந்த இடத்துல சார் காயமாகி போச்சு. ஆனால் அது உண்மை ஒன்றும் ஆகாது, விடுங்க. யூடியூப்ல என்ன இது எடுக்கிறீங்களா? வீடியோ தான் அங்கே தானே. சரி விடுங்க, அப்படியே போட்டு நல்லா போட்டு விடுங்க. ஸ்டாலின் போட்டு சாமி கும்பிட்டு அத்தனை சாமி கும்பிட்டேன். சரிண்ணா அப்படியே போயிட்டு வரேங்க. நாங்கள் நீ அப்படியே நான் இந்த ட்ரிப்பு அந்த வாங்கி கடலைங்க போடுங்க. சரிண்ணா நாங்கள் அப்படியே மேடை என்ன அப்படி போய் ஆமாம் அங்கே போயிட்டு அப்புறம் ஏறிக்கு செல்வோம். போயிட்டு திருப்பி போயிருங்களா? அப்படி நாங்கள் அப்படி போயிடுவோம். உனி இந்த ரோட்டில் வந்து நான் சாக அப்படியே போய் நான் அப்படியே நேரம் போய் 4 ரோடு போய் சாம்ராஜ் போயிடுவோம். காமராஜ் நகர் போய் மைசூர் ரோட்டில் போயிடுவோம். அங்கே அந்த வழியில் போனால் அங்கே கோயம்புத்தூர். சரி நான் போயிட்டு வரேங்க. இல்லை 5 ஊர் மேலே போகலாம். அதுலேயும் போகலங்க. அதில் போனால் ஏதோ யானைகள்லாம் பார்க்கலாம்ல. எதில்? மைசூர் ரோட்டில் திம்ப தாளவாடி கிட்டலாம். அப்படி போய் அப்படி வந்துடலாம். ஆமாண்ணா. சரி இங்கெல்லாம் யானை வராதுண்ணா. இங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக அதான் அருவாள் வச்சுட்டு இருக்கிறாங்க வேறு கையில். அதே பழக்கமாகிடுச்சுங்க. யானை வந்து எங்காவது உள்ளே கொண்டு ஓடி வந்து மரத்தில் அப்படியே ஒரு பக்கத்தில் இருப்போம். பக்கத்தில் மரத்தில் மறைஞ்சிட்டோம்னா தெரியாது. ஓட மாட்டோம். மரத்தில் மறைஞ்சிட்டா யானைக்கு தெரியாது. கண்ணில் அது இப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டா துரத்திட்டு வந்துடும். அது அங்கே புதற்குள்ளே இருக்குது. நம்ம இங்கே எங்கேயாச்சும் மரம் வாங்கிக்கணும். அது வந்தால் நேரம் காட்டில் போயிட்டு இருக்குது. நாம் அதுக்கு அதை பார்த்து போட்டு நேரம் உங்கள் வீட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் நாங்கள் வேறு பக்கம் எங்கேயாவது யானை பார்த்து துரத்துனாங்க கூட அப்போ நம்ம ஒரு மரவில் மறந்து நின்றுட்டா யானைக்கு தெரியாத மாதிரி இருக்கிற போது நம்ம மறந்துக்கோணும். ஆனால் இப்போ இங்கே வருதுன்னா அதுக்கு இப்படி போய் படுத்துக்கணும். இல்லைன்னா கீழே படுத்துட்டோம்னா தெரியாது. ஆமாம், இல்லைன்னா மரத்துக்கு ஏதோ மரத்தில் வண்டிக்கணும். சரிண்ணா சரிண்ணா அந்த மாதிரி. சரிண்ணா போயிட்டு வரேங்க. ஏன்னா நம்ம ஆனை பக்கத்தில் போயிட்டு ஓடி வர்றோம். சரிங்களா? சரி போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. சரி வரேங்கண்ணா. போயிட்டு வாங்க. வெறும் பயமாயிருச்சு தடா. எங்கே இந்த ஃபாரஸ்ட் ரோடு போட்டு போட மாட்டேங்கிறாங்க. இங்கன்னா அது போட மாட்டேங்கிறாங்க பாருங்க. போட்டு கொடுத்த கூட பரவாயில்லைங்க. இன்னொரு இருக்குதுங்களா? சரி இன்னைக்கு முக்கால்வாசி உழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் நம்ம. அதில் போனால் ஜர்கல் ரோடு. ஆஹா, மழை வந்ததுக்கு அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே கடையில் டீ கடை கேட்டால் தெரியும். இல்லை நம்ம அந்த மண் ரோட்டில் போனோம்னா மாட்டிக்குவா. ஆமாம், ஏன்னா மழைக்கு எல்லாம் சேராகி கிடக்கும். ஆமாம், அது இல்லாமல் 2 ஆற்ற கிடக்கணும். நம்ம இதுலேயே போயிடலாம். இப்படி மாக்கப்பாளையம் தாண்டி இந்த அளவுக்கு முன்னாடியே அதில் இன்னும் கொஞ்சம் மேடு மூலியமாக தானே இருக்குது. அது நேர் ரூட்டு இன்னும் வேணும் இறங்கி நடந்தால் போகுது. எல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எல்லாம் 3 பேராக போகிறாங்கண்ணா. இங்கே நம்ம 2 பேருக்கே போக முடியல. எப்படி ஐயோ அவங்களுக்கெல்லாம் போய் சளி தான் இருக்குது.
நம்மளுக்கு இங்கே ஒரு மைலும் தெரியாமல் வந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான். அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் நான் மாக்கமலையா பக்கங்களா? செல்வம் சேர்த்து தாண்ட கீழே முட்டி தள்ளி விடுறா. இன்னும் இது கொஞ்சம் தூரம் தானுங்களா? என்ன அருவாள் வச்சுக்கிறீங்க? ஆடிக்கிட்டு மேயுதுங்களா? இல்லை, மாடு ஒன்று காணா தொலைவிட்டு வந்து. ஓ சரி சரிண்ணா. கோயம்புத்தூர்லேருந்து வரோம்ண்ணா. சரி சரிண்ணா, போயிட்டு வரேங்க. உங்கள் பேர் என்னண்ணா? நம்ம பேர் சித்திலிங்கம். சரிண்ணா. அது பொம்பளையில் வச்சுட்டா வர்றாங்க 3 பேரா என்ன? செருப்பு பின்னாடி வளர்த்தியாக்குறதுனால கால் தண்ணி ஒரு கேட்டு வந்து ஊர் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் விவசாய காடு வந்துருச்சு. ஊர் வந்து என்ன ரோடு நல்லா இருக்கணும். என்னன்னா கொஞ்சம் தூரம் போயிடுவாண்ணா. ஆனால் மாக்கம்பலத்தையே ரவுண்டு போட்டேன் நாம. என்ன மாக்கம்பலத்து மலையை ரவுண்டு போட்டு உளுந்து போய்கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆடா இங்கே வேற அதை விட கொடுமையாக தண்ணி வேற நிற்குது. இறங்கிக்கிறேன் இல்லை மெதுவாக போய் இல்லை இறங்கிக்கிறேன் போடுறா. அப்படியே பயன்டா தண்ணா இருந்தா மெதுவாக போல விடு. நீ விழுக மாட்டேன் தெரியல, கவலைப்படாது. நான் நேர் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு தடவை விழுந்துட்டோம்னா அப்புறம் புத்தி வந்துருக்கா. அங்கே போய் டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாமா? டீ குடிக்கலாம். இல்லை உனக்கு இல்லை 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் நீ கம்மி ஒன்றும் இல்லை டீ குடிக்கணும். நடக்க முடியுமா இல்லையான்னு வேறு தெரியல. இன்னும் வண்டி விட்டு கீழே இறங்கல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போனா. எதுக்கும் பயப்படாமல் போ. முதல்ல ஆச்சுன்னா கொஞ்சம் தைரியம் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆகி காலெல்லாம் வீங்கி நடக்க முடியாம பெட் ரெஸ்ட் ஒரு 3 மாதம் எடுத்தவனுக்கு தான் இந்த தெரியும். வீட்லேயே படுத்திருந்த. ஆமாம், வாழ்க்கையிலேயே கடுமையான சோதனை என்ன தெரியும்? வீட்டில் இருக்கிறதா? வீட்டில் படுத்துங்கிறதா. ஆமாம், நகரம் கூட முடியாது. ஆண்டவா, கோயில். ஓ பகவான்களே வந்து எங்கள் அதை பற்றிடாதீங்க. ஆண்டவா, எல்லாம் இருக்கிற ஊராமே மலை மாடு இதாண்ட. ஆமாம், கோயில் பார் சம்முன்னு கட்டிட்டு ஒவ்வொருமா ஒரு பட்டை கிளப்புது. வந்துட்டோம் மாக்கம்பாளையம் வந்துட்டோம். எப்பா ஒரு வழியாக மாக்கம்பாளையம் வந்தாச்சு. உனக்கு இறங்க முடியுமான்னு தான் தெரியல. இது வேறு மடங்கிருச்சு சொல்லுவோம். அண்ணா டீ இருக்குதுங்களாண்ணா? இல்லைங்களா?